ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் 350 ரூபாய் மட்டுமே. குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்ல இருந்தே நீங்க பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும். நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 88 70 10 75 27. ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து ஜூலை மாதத்தினுடைய அடுத்து வரக்கூடிய நாட்களானது எப்படி இருக்க போகுது, ஜூலை 13க்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் ரிஷபராசினியர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்னு தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கையில் 17ஆம் தேதி அன்னைக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் தைரிய வீரியஸ்தானத்துக்கு மாறுறாரு. அதே போல் 17ஆம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் தைரிய வீரியஸ்தானத்தில் இருந்து தன வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுறாரு. 26ஆம் தேதி அன்னைக்கு உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுறாரு. 29ஆம் தேதி அன்று சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பஞ்சமஸ்தானத்துக்கு வந்து மாறுறாரு. ஸோ இந்த கிரகங்களுடைய அடிப்படையில் பலன்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மாற்றங்களை தான் ரிஷபராசினியர்களுக்கு வந்து கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லணும். பொதுவாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் நல்லது கெட்டது கஷ்டம் இன்பம் எல்லாத்துக்குமே காரணமாக இருக்கிறதுனா கிரகங்கள் தான். ஸோ அப்படிப்பட்ட கிரகங்களுடைய சஞ்சாரங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ரிஷபராசினியர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம். மனசில் என்ன நினைக்கிறாங்களோ நினச்சதை நினச்சபடியே முடிக்கிற வரைக்கும் போராடக்கூடிய குணம் யாருக்கிட்ட இருக்குன்னா ரிஷபராசினியர்கள்ட்ட அதிகமாகவே இருக்குது. ஸோ நம்ம ஒன்று நினச்சிட்டோம் அதை முடிச்சே ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதை முடிக்கிற வரைக்கும் தூக்கமே அவங்களுக்கு வந்து இருக்காதுன்னே சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட இந்த காலகட்டங்களில் ரிஷபராசினியர்களுக்கு கோபத்தை குறைச்சிட்டு கவனமாக இருக்கணும் அப்படின்னு தான் அறிவுறுத்தப்படுது. ஏன்னா அடுத்து வரக்கூடிய இந்த ஜூலை 15க்கு அப்புறமா அடுத்தவங்களுடைய செயல்களானது உங்களை கோபத்தை தூண்டுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதை நீங்கள் என்ன பண்ணணும்னா அனுசரித்து தான் போகணும். அதுதான் உங்களுக்கு நல்லது. பொறுமையோடு நீங்கள் போனீங்க அப்படின்னா ஒரு சில காரியங்களை சாதிக்க முடியும். தேவையில்லாத சண்டை சச்சரவுகள்லாம் உங்களுக்கு வந்து ஆகாத ஒன்று. மேலும் குடும்பத்தில் இருந்து வந்த இந்த இறுக்கமான சூழ்நிலைகளானது நீங்கள் ஆரம்பிக்கும். ஸோ மனசுக்கு சந்தோஷம் கிடைக்கும், புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும், வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் உங்களுக்கு நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு தேவையான உதவி கண்டிப்பாக வந்து கிடைக்குங்க. மேலும் குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. வழக்குகளை நீங்கள் தள்ளி போட்டுக்கோங்க, அது வந்து நல்லது. இருந்தாலுமே கூட இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நிறைய அளவில் மாற்றங்கள் தான் இருக்குது. ஸோ வியாபாரம் செய்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் சுமாராக தான் இருக்குங்க. ஆனால் வியாபாரம் சுமாராக இருக்கே அப்படின்றதுக்கெல்லாம் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா தேவையான அளவுக்கு வருமானம் அதுலேருந்தே உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ வாடிக்கையாளர்கள்ட்டையும் நீங்கள் எப்படி இருக்கணும்னா ரொம்ப நிதானமாக வந்து இருக்கணும். நிதானமாக நீங்கள் பேசி அந்த வாடிக்கையாளரை உங்ககிட்ட வந்து தக்க வச்சுக்கணும். இது மாதிரி நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது வியாபாரத்தில், அதெல்லாம் நீங்கள் வந்து கற்றுக்கோங்க. இது மாதிரி இருக்கக்கூடிய சின்ன சின்ன நுணுக்கங்களை நீங்கள் கற்றுக்கும் பொழுது தான் வியாபாரம் நல்லபடியாக இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அப்படி தாங்க, வீண் அலைச்சல் வேலைப்பளு இதெல்லாம் வந்து இருக்க தான் செய்யும். வேலைப்பளுவால் மன சலிப்பு கூட ஒரு சில நேரங்களில் ஏற்படும். என்னடா இவ்வளோ வேலையா இவ்வளோ கஷ்டமா அப்படின்ற மாதிரிலாம் தோணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கெல்லாம் ஏற்பட தான் செய்யும். ஆனால் உங்களுடைய ஸ்ட்ராங்கான அந்த மனம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த திடமான மனதோடு நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா நல்ல பலன்களை கண்டிப்பாக அடைவீங்க. அதனால் வந்து நீங்கள் பயப்படாதீங்க. அதுக்கு முக்கியமாக உங்களுடைய மனசை நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்குமே எதிர்ப்புகளானது இருக்கும். இப்படி எதிர்ப்புகள் இருக்குன்றா அந்த எதிர்ப்புகளை எல்லாம் மீறித்தான் நீங்கள் முன்னேறி வரணும். நிறைய மனிதர்களுடைய மத்தியனுடைய அவங்களுக்கு ஆதரவு வந்து கிடைக்கும். நிறைய பேர் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. வீண் வரட்டு கௌரவத்துக்காக சேமிப்புகளை மட்டும் கரைச்சிக்காதீங்க. ஏன்னா அது உங்களுக்கு நல்லது கிடையாது. தேவையில்லாமல் ஒரு செலவு அப்படின்றது கண்டிப்பாக அது ஆபத்தானது தான். முக்கியமாக ஒரு சில முடிவுகள் எடுக்கிறீங்க அப்படின்னா ரிஷபராசி நேயர்களை இந்த காலகட்டங்களில் ரொம்ப கவனத்தோடு நீங்கள் வந்து எடுக்கணும். கவனமாக செயல்படுங்க, அதுதான் நல்லது. இல்லைனா உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் வந்து ஏற்பட்டுடும். கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அப்படிதாங்க. இந்த நாட்களில் படைப்பு திறன் அப்படின்றது வளர ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளும் கிடைக்கும். பொது நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் நீங்கள் தலைமை தாங்கக்கூடிய அளவுக்கு பிரபலமாவீங்க. நிறைய பேருக்கிட்ட உங்களுக்கு மதிப்பானது வந்து கிடைக்கும். நல்ல வாய்ப்புகள் எல்லாம் உங்களை வந்து தேடி வரும்.
ஸோ இந்த வாய்ப்புகளை கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கான பாதையாக இது வந்து இருக்கும் அப்படின்றதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. ஸோ என்ன மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்குதோ அதை முதல்ல பயன்படுத்த பாருங்கள். எல்லாருக்கும் எல்லா வாய்ப்பும் வந்து கிடைக்கிறது கிடையாது. ஸோ யார் ஒருவருக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்குதோ அதை முறைப்படி பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா பெருமளவுக்கு பிரச்சனைகள் ஏற்படாமல் வந்து தடுக்க முடியும். அதே போல் ரிஷபராசியுடைய பெண்களுக்கு இந்த காலகட்டங்கள் வந்து ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருக்குங்க. மன திருப்தியோடு நீங்கள் ஒரு சில காரியங்களை வந்து செய்வீங்க. இப்படி செய்கிறதுனால நிறைய சாதகமான பலன்களானது உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு பாடங்கள் படிக்கிறது எதிர்பார்த்தது போல் ரொம்ப ரொம்ப எளிமையாக வந்து இல்லாமல் கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம ஒன்று நினச்சிட்டு படிப்போம், ஆனால் அது பார்த்திங்கன்னா அதை விட வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த கடினமான சூழ்நிலைகளை கடந்து வரத்துக்கு ரிஷபராசியுடைய மாணவர்கள் எல்லாருமே கடுமையாக வந்து முயற்சிக்கணும். கடுமையான முயற்சி தான் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இந்த காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா நிறைய வகையில் மாற்றங்களை உங்களுக்கு உறுதியாக கொடுக்க இருக்குது. ஸோ அடுத்து வரக்கூடிய 15 நாட்களுமே உங்களுக்கு இந்த மாதிரியான சூழ்நிலைகள் வந்து அதிகமாக பார்க்குற மாதிரி இருக்கும். இருந்தாலும் ராசியின் அடிப்படையில் உங்களுக்கு இவ்வளோ பாதிப்புகளானது ஏற்பட்டாலுமே கூட நட்சத்திர ரீதியாக உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் கிடைக்குமா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். கிருத்திகை 2, 3, 4ஆம் பாதங்களை உடைய ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த ஜூலையினுடைய அடுத்து வரக்கூடிய பகுதின்னு சொல்லக்கூடிய 2ஆம் பாதியில் ஒரு சில அத்தியாவசிய தேவைகளுக்காக செலவு செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதனால் பண பற்றாக்குறை அப்படின்றது ஏற்படும். ஒரு பிரச்சனை முடிஞ்சதுமே இன்னொரு பிரச்சனை உங்களுக்கு உருவாயிடும். ஆனாலுமே மகிழ்ச்சியாக தான் நீங்கள் இருப்பீங்க. உங்களுடைய பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலுமே கூட தோல்வி அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக கிடையவே கிடையாதுங்க. ஏன்னா எல்லாத்தையுமே சமாளித்து ஜெயிக்கக்கூடிய திறமை உங்கள்கிட்ட இருக்குது. அதனால் நீங்கள் கவலையே பட தேவையில்லை. கொஞ்சம் பொறுமையாக நிதானத்தை மட்டும் கடைபிடிச்சிங்க அப்படின்னாலே போதும், ஈஸியாக வந்து வெளியே வந்துடலாம். அடுத்ததாக ரோகிணி நட்சத்திரம். இந்த நட்சத்திரக்காரர்கள் பார்த்திங்கன்னா எடுத்த காரியங்களில் உடனே வெற்றிகள் வந்து பார்ப்பீங்க. ஒரு சில காரியங்கள் தாமதமாக நடந்தாலுமே கூட கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு தான் இருக்குது. அதனால் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய விடாமுயற்சி தான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படின்றத மீண்டும் மீண்டும் பதிவு பண்ணிகிட்டே இருக்கும், மறந்துடாதீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே சரி, நிறைய நம்ம முயற்சிகள் செய்யும் பொழுது தான் வெற்றிகள் கிடைக்கும். மேலும் இந்த காலகட்டங்களில் நண்பர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சில நேரங்களில் யார் எப்படி அப்படின்னு உங்களால் ஜட்ஜ் பண்ணவே முடியாது. அவங்கள வந்து எடை போட்டு பார்க்கவே முடியாதுங்க. வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்ற மாதிரி நீங்கள் நம்பிடுவீங்க. ஸோ இந்த ஒரு பெருந்தன்மையை தான் கொஞ்சம் நீங்கள் ஒத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா யாரை எப்படி டீல் பண்ணுமோ அப்படி தான் டீல் பண்ணணும். அதுதான் வந்து நமக்கு சிறப்பாக இருக்கும். ஸோ எல்லாரையுமே நல்லவங்க அப்படின்னு நம்புறது முட்டாள்தனம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த காலகட்டங்களில் ரோகிணி நட்சத்திரக்காரங்க இந்த டைமெல்லாம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய விஷயங்களை வந்து ஆலோசித்து முடிவு பண்ணுங்கள். அடுத்ததான் மிருகசீரிஷம் 1 மற்றும் 2ஆம் பாதங்களை உடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தினுடைய ஒரு சில காரியங்கள் பார்த்திங்கன்னா எதிர்மறையாக தாங்க இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே இழுபறியாக நிறைவேறாமல் தான் உங்களுக்கு இருக்கும். இருந்தாலுமே ஏதாவது ஒரு வகையில் எப்படியாவது வந்து நடந்துடும். ஸோ அந்த நம்பிக்கையை மட்டும் நீங்கள் விட்டுறாதீங்க. அந்த நம்பிக்கை உங்கள் மனசில் எப்படியும் எங்கேயாவது ஒரு ஓரமாவது ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கும். என்னதான் வந்து நடக்கவே நடக்காது அப்படின்னாலுமே கூட உங்களுடைய ஆள் மனசில் ஒரு நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா, அது ஒருபோதும் வீணாகாதுங்க. கவலைப்படாதீங்க. முழு முயற்சியோடு நீங்கள் தொடர்ந்து ஈடுபட்டீங்க அப்படின்னா நீங்கள் நினச்சது எல்லாமே வந்து நடக்கும். அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து நடக்க இருக்குது. அதுவும் இந்த ஜூலை மாதத்தினுடைய இறுதியில் விருந்து உபகாரியங்கள்லாம் நீங்கள் கலந்துப்பீங்க. சந்தோஷமாக வெளியூர் போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ நிறைய விஷயங்கள் இந்த ஜூலையில் வந்து நடக்கும். குடும்பத்தோட நேரங்களை செலவீடு செய்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா இந்த ஜூலை மாதத்தில் நீங்கள் வந்து அடுத்தடுத்து வந்து பார்த்துட்டே இருப்பீங்க. ஸோ இந்த காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னுமே சிறப்பாக இருக்கணும், பாதிப்புகள் வந்து குறையணும், நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு பணம் வரவு உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னா ஆன்மீக ரீதியாக என்ன செய்கிறீங்க அப்படின்னா தொடர்ந்து மகாலட்சுமி தாயாரை நீங்கள் வணங்கிட்டு வாங்க. மகாலட்சுமியை நீங்கள் வழிபட உங்களுடைய பண பிரச்சனைகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வருங்க. கட்டாயமாக உங்களுக்கு என்ன வேணுமோ அதை முழு பக்தியோட ஆத்மார்த்தமாக நீங்கள் இறைவன்கிட்ட கேளுங்க. கண்டிப்பாக அவர் வந்து கொடுப்பாரு. உங்களுடைய செயல்லையும் எண்ணத்துலேயும் தூய்மை இருக்குது, உண்மை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனைகளும் வந்து ஜெயிக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த ஒரு விஷயம் இந்த காலகட்டங்களில் நடந்தே தீரணும் அப்படின்னு என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதை இறைவன்கிட்ட வந்து பிரார்த்தனையாக வந்து வைங்க. கண்டிப்பாக வந்து நிறைவேற்றி கொடுப்பாங்க. மேலும் இந்த ஜூலை மாதத்தினுடைய செகண்ட் பார்ட்னு சொல்லக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வந்து கிடையாது. அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. சந்திராஷ்டம தினங்கள் எல்லாமே முன்னாடியே முடிஞ்சிருச்சு. 9, 10, 11 இந்த 3 நாட்களுமே சந்திராஷ்டமம் முடிஞ்சிருச்சு. இனி பார்த்தீங்கன்னா
எல்லா நாட்களும் சிறப்பாக தான் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து எளிமையாக வந்து கடந்து வாங்க. ரிஷபராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த பதிவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களானது நம்மளுடைய சேனலில் நம்ம தினம்தோறுமே அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ மறக்காமல் அதெல்லாம் தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க.